Hi guys, welcome to Quick Throw. I am man of my word. So இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல அல்காரிதம்ஸ் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அன் அல்காரிதம். ஸோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது என்ன சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தன் ப்ரோக்ராமிங். இதுக்கு முன்னாடி நம்ம 2 டாபிக் போட்டிருக்கோம், ஃபண்டமெண்டல் டாபிக்ஸ். அண்ட் இந்த வீடியோக்கு அதுக்கப்புறம் போட போகிற வீடியோஸ் டாபிக்ஸ் அண்ட் இதுக்கு முன்னாடி போட்ட டாபிக்லாம் பார்க்கணும்னு கவலைப்படாதீங்க. டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குங்க கைஸ். ஓகே, இந்த வீடியோட ரீகேப். இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அல்காரிதம்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்கு முன்னாடி வீடியோவில் அல்காரிதம்னா என்ன அப்படின்னு வந்து பேசிக்காக சொல்லியிருப்பேன், கான்செப்டை பேஸ் பண்ணாமல். ஸோ இந்த வாட்டி ஃபுல்லாக அல்காரிதம்னா என்னென்னு பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அன் அல்காரிதம் பார்க்க போகிறோம். அதோட பில்டிங் பிளாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ், ஸ்டேட், கண்ட்ரோல் ஃப்ளோ, ஃபங்க்ஷன்ஸ். இது 4 தான் கைஸ். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ப்ரீஃபாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ கைஸ். அண்ட் நீங்கள் பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் பார்க்க போகிறீங்கன்னு கவலைப்படாதீங்க. கீழே சாப்டர்ஸ் வந்து நான் டைம் ஸ்டாம்ப் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த பார்ட் வேணுமோ அதையும் நீங்கள் பர்டிகுலராக போய் பார்த்துக்கலாம் கைஸ். ஓகே, லெட் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் அல்காரிதம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு 2 மார்க் கொஸ்டினில் மோஸ்ட்லி நிறைய டைம் கேட்பாங்க. கேட்டாங்கன்னா சிம்பிளாக 2 லைன் தான் கைஸ். அண்ட் அல்காரிதம் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் ஃபார் சால்விங் அன் ப்ராப்ளம். ஒரு அல்காரிதம் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை ப்ரொசீஜரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அல்காரிதம்னு சொல்லுவோம். அண்ட் அல்காரிதம் இஸ் எ வெல் டிஃபைன்டு காம்புடேஷ்னல் ப்ரொசீஜர் consists of set of instructions that take some value as an input, then manipulate them by following prescribed text in order to proceed some values as output. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு அல்காரிதம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெல் டிஃபைன்டு மாடல்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு காம்புடேஷனல் ப்ரொசீஜர், ஒரு நன்றாக ஒரு கணக்கிடப்பட்ட ஒரு ப்ரொசீஜர்ஸ், அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். ஒரு ஸ்டெப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா அல்காரிதம்னு சொல்கிறோம். அண்ட் இந்த ஸ்டெப்ஸ் இல்லைன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில டைமில் நிறைய ஒரு வேல்யூஸை நம்ம என்ன பண்ணுவோம்னா யூசர்கிட்டேருந்து வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதை மேனிப்புலேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா சில அவுட்புட்ஸை காட்டுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு அல்காரிதம் எடுத்துக்கலாம். என்ன அல்காரிதம்னா நம்ம எப்பயும் எடுத்துக்கிற அடிஷ்னல் ப்ரோக்ராமே எடுத்துப்போம். 2 நம்பர் வந்து ஆட் பண்ணி அதை வந்து ஷோ பண்ண போகிறோம். அதுதான் நம்மளோட ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 என்னவாக இருக்கும் அல்காரிதமில்? ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் தானே. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்டார்ட் த ப்ரோக்ராம். செகண்ட் ஸ்டெப் கெட் இன்புட் ஃப்ரம் யூசர்ஸ். ஓகே கைஸ். தேர்ட் ஸ்டெப் அதுவுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா கெட் இன்புட் ஃப்ரம் யூசர். ஏன்னா 2 நம்பரை நம்ம ஆட் பண்ணல, அதனால் 2 நம்பர் வாங்குகிறோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டெப் add the 2 value, add the 2 input numbers. ஸோ வாங்கின 2 நம்பரையும் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷோ த ரிசல்ட். நமக்கு கிடைச்ச ரிசல்ட் அதை ஆட் பண்ணி வந்துச்சுல இந்த ஃபோர்த் ஸ்டெப்பில் அதை ஷோ பண்ணணும். சிக்ஸ்த் ஒன் ஷோ பண்ணதுக்கப்புறம் ஸ்டாப், ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணிடணும் கைஸ். இதுதான் சார் இதுதான் கைஸ் அல்காரிதம். ஓகேவா? நான் இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிங் 2 நம்பர் அப்படின்னு கொடுத்து இதுக்கான அல்காரிதம் எழுதுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கோட அல்காரிதம். ஓகே, இதில் நீங்கள் முன்னாடியே பார்த்த மாதிரி இங்கே பாருங்கள், டேக் சம் வேல்யூஸ் ஆஸ் அன் இன்புட். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி 2 நம்பர் இன்புட் வாங்கியிருப்போம். அண்ட் தென் மேனிப்புலேட் தெம் பை ஃபாலோயிங் ப்ரிஸ்கிரைப்ட் டெக்ஸ்ட். மேனிப்புலேட் தெம், அதாவது இப்போ நம்ம இங்கே வாங்கினாலும் கைஸ் அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுதான் மேனிப்புலேஷனை சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஸ்டெப்ஸும் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் ப்ரொசீட் சம் வேல்யூஸ் ஆஸ் அவுட்புட். ஸோ நம்ம மேனிப்புலேட் பண்ணி நம்ம கிடைச்ச ஆன்சரை ஷோ பண்ணோம் பாருங்கள். இதெல்லாம் தான் கைஸ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 phase ஆஃப் அல்காரிதம் ப்ராப்ளம் சால்விங். அதாவது ஒரு அல்காரிதமிக் ப்ராப்ளம் சால்விங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப்ஸ் இருக்கும். அது என்னென்னு கேட்டிங்கன்னா டிரைவேஷன் ஆஃப் அன் அல்காரிதம் தட் சால்வ்ஸ் அ ப்ராப்ளம். And second phase conversion of an algorithm into code or program. ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறப்ப 2 phases இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபேஸ் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளத்தோட அல்காரிதமை நம்ம எழுதுறது. அதுதான் இங்கே நம்ம எழுதணும்ல. இப்போ ஆடிங் 2 நம்பர் அப்படின்றது தான் ப்ராப்ளம்னா அதோட அல்காரிதமை ஃபஸ்ட்டு நம்ம டிரைவ் பண்ணணும். அதுதான் இங்கே நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் அல்காரிதமிக் ப்ராப்ளம் சால்விங்கில். அண்ட் செகண்ட் ஃபேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிடைச்ச இந்த கோடை நம்ம அல்காரிதம் என்ன பண்ணணும்னா
கோடுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அதை என்ன கோட்னா ப்ரோக்ராமிங் கோட். ஃபார் பைத்தன் ப்ரோக்ராமிங் கோடாக இருக்கலாம், இல்லை C# இருக்கலாம், C++ஆக இருக்கலாம், ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் கோடாக அதை நம்ம கன்வெர்ட் பண்ணணும் கைஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 2 phases ஆஃப் அல்காரிதமிக் ப்ராப்ளம் சால்விங். ஓகே, டேட்டா டைப்ஸ் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த டாபிக் வந்து நான் சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷனுக்காக வச்சுருக்கேன் கைஸ். பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு யூனிட்டில் இதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ ஒரு சின்ன ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். இன் அல்காரிதம் டேட்டாஸ் ஆர் நம்பர், வேர்ட், லிஸ்ட், ஃபைல்ஸ். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அல்காரிதமில் நான் அடிக்கடி டேட்டாவை வாங்கணும், டேட்டாவை கொடுக்கணும், டேட்டாவை மேனிப்புலேட் பண்ணணும்னு சொல்கிறோம்ல. அப்படி டேட்டாலாம் என்னென்னா ஒரு நம்பர் 1, 2, 3 இல்லைனா 1.2, 2.3 அப்படின்ற ஒரு நம்பர், இல்லைனா வேர்ட், ஹலோ, ஹாய், இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் இருக்குல்ல கைஸ். இது நெக்ஸ்ட் லிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு இது ஒரு லிஸ்ட். இந்த மாதிரி ஸ்கொயர் பேக்கெட்ஸில் இருக்கிறது. இல்லைனா ஃபைல்ஸ்னால் நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் இருக்கும்ல கைஸ், ஃபைல்ஸ் ஒவ்வொரு வேர்டாக போட்டு PDF ஃபைல்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃபைல்ஸாக நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா அல்காரிதமில் டேட்டா அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் கைஸ். நெக்ஸ்ட், algorithm provides a logic, data provides a values. ஸோ algorithm வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கான லாஜிக்கை நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. அதே சமயத்தில் டேட்டா என்ன ப்ரொவைட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ. நெக்ஸ்ட், ப்ரோக்ராம் ஈக்குவல் டு அல்காரிதம் ப்ளஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, ஒவ்வொரு ப்ரோக்ராமும் வந்து பார்த்தீங்கன்னா அல்காரிதம் ப்ளஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் சேர்ந்தது தான் ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்ல வராங்க. இது டெக்னிக்கலாக பார்த்தா உண்மை தான். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அல்காரிதமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் நம்ம இங்கிலீஷில் எழுதியிருப்போம். அண்ட் இதை ஒரு ஸ்ட்ரக்சராக நம்ம எழுதுறது தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். அண்ட் இது வந்து இப்போ ஏன் அப்படி சொன்னால் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். பட் கவலைப்படாதீங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போகும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். டேட்டா ஸ்ட்ரக்சர் ரிஃபர்ஸ் டு தி டைப்ஸ் ஆஃப் டேட்டா யூஸ்டு அண்ட் ஹவு த டேட்டா ஆர் ஆர்கனைஸ்ட் இன் த ப்ரோக்ராம். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேட்டா ஸ்ட்ரக்சர்ன்றது ஒரு டேட்டாவோட டைப்பும் அண்ட் அது எப்படி ஆர்கனைஸ்டாக இருக்குது ஒரு ப்ரோக்ராமில் அப்படின்றத நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். அண்ட் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ப்ரொவைட்ஸ் சிம்பிள் டேட்டா டைப்ஸ் சச் ஆஸ் இன்டிஜர்ஸ், ரியல் நம்பர் அண்ட் கேரக்டர்ஸ். அண்ட் ஒரு நார்மலாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்க ஒரு சிம்பிள் டேட்டா டைப்ஸ் என்னென்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டிஜர், ரியல் நம்பர், கேரக்டர். இன்டிஜர்னா 1, 2, 3, 4 அந்த மாதிரி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு கேரக்டர்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா A இல்லைனா B, C அப்படின்னு ஒரு கேரக்டர் மட்டும் இருக்குது பார்த்தீங்களா கைஸ். ஸோ இதை வந்து கேரக்டர்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் டேட்டா டைப்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ 1ன்னு எடுத்துக்கலாம். இந்த 1னா என்ன டேட்டா டைப்புன்னு பார்த்தீங்கன்னா இன்டீஜர், ஏன்னா அது ஒரு நம்பரில் கைஸ். ஸோ அதனால. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது A, இது என்ன டேட்டா டைப்பு நம்ம எடுத்துக்கலாம்னா கேரக்டர், ஏன்னா ஒரே ஒரு கேரக்டர் தானே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டேட்டாவுமே ஒரு டேட்டா டைப்பு தான் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா பேஸ் பண்ணியிருக்கோம் கைஸ். ஸோ இப்போ புரியலன்னு கவலைப்படாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக என்ன சொன்னது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கில் இதை ப்ரீஃபாக கவர் பண்ணுவோம், டேட்டா டைப்ஸ் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகலாம் கைஸ். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் அல்காரிதம். நம்ம ஆல்ரெடியே கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் குட் அல்காரிதம் அப்படின்னு போன டாப்பிக்கில் பார்த்துருப்போம். இதுவும் வந்து இதுவும் பேசிக்காக ரெண்டுமே ஒன்று தான் கைஸ். ஸோ அது வந்து சீக்கிரமாக வந்து ஒரு குயிக் த்ரோ மாதிரி போயிடலாம். அண்ட் அல்காரிதம் ஷுட் ஹேவ் ஏ ஃபாலோயிங் கேரக்டரிஸ்டிக்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரிசிஷன். ஓகே, கிளியர் கட்டாக ப்ரிசைஸாக இருக்கணும். டபுள் மீனிங்லாம் இருக்கக்கூடாது, சிங்கிள் மீனிங்கில் தெளிவாக இருக்கணும் ஒவ்வொரு ஸ்டெப்புமே. அதுதான் ப்ரிசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் யூனிக்னஸ். ரிசல்ட்ஸ் ஆஃப் ஈச் ஸ்டெப்ஸ் ஆர் யூனிக்லி டிஃபைன்டு அண்ட் ஒன்லி டிபெண்ட் ஆன் இன்புட் அண்ட் ரிசல்ட் ஆஃப் த ப்ரிசீடிங் ஸ்டெப்ஸ். ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கணும். அண்ட் அதோட இப்போது அடுத்த ஸ்டெப் வந்து அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா அதோட அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இன்புட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கணும், இல்லைனா அதோட ப்ரிசீடிங் ஸ்டெப்ஸை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் ஃபஸ்ட் நான் 1ன்னு வாங்குகிறேன், நெக்ஸ்ட்டு 2ன்னு வாங்குறேன்னா அப்போ இதோட அவுட்புட் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கணும்னா இந்த 2 இன்புட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். ஸோ இப்போ இங்கே ஆப்ரேஷன் ப்ளஸ்னா இதோட அவுட்புட் 3. ஓகே கைஸ். ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட்டு ஒன்று எனக்கு திருப்பி என்ன பண்ணணும், ஆட் பண்ணி எனக்கு ஒரு ஆன்சர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது 2 + 3 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5. ஸோ இங்கே இந்த 5ன்றதோட ஆன்சர் எதை டிபெண்ட் பண்ணி வந்திருக்குன்னா இதோட ப்ரிசீடிங் ஸ்டெப், அதாவது இந்த 3 கிடச்சதில்
இதோட ரிசல்ட்டை வச்சு தான் நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 5ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரிசல்ட்டுமே இல்லை அவுட்புட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்புட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கும், இல்லைனா அதோட ப்ரிசீடிங் ஸ்டெப்னா அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை சார்ந்து இருக்கும் கைஸ். நெக்ஸ்ட் ஃபைனைட் ஸ்டெப்ஸு. ஃபைனைட்னஸ் என்னென்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு அல்காரிதம்னா அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான நம்பரில் தான் இருக்கணும். அது இன்ஃபினிட்டாக அதோட ஸ்டெப் வந்து ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 1000, ஸ்டெப் 2000 அது மாதிரி போய்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு ஃபைனைட் நம்பரை கரெக்டாக ஒரு இடத்துல முடிஞ்சிடணும் அந்த அல்காரிதம். ஸோ அதுதான் வந்து ஃபைனைட்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எஃபெக்டிவ்னஸ்னால் அல்காரிதம் ஷுட் பி மோஸ்ட் எஃபெக்டிவ் அமாங் மெனி டிஃப்ரெண்ட் வேஸ் டு சால்வ் யூர் ப்ரோக்ராம். ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல வழிகள் இருக்கும் கைஸ். பட் எஃபெக்டிவ்னஸ்ன்றது அதை எந்த வகையில் பண்ணால் எஃபிஷியண்ட்டாக பண்ணலாம், அதுதான் வந்து எஃபெக்டிவ்னஸ். நெக்ஸ்ட் இன்புட். அல்காரிதம் ரிசீவ்ஸ் இன்புட். ஸோ இன்புட் எப்பயுமே ஒரு அல்காரிதம் இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து முன்னாடி நம்ம பார்த்துருப்போம், ஒரு சில அல்காரிதம் மே ஆர் மே நாட் டேக் இன்புட். ஸோ ஒரு சில அல்காரிதமில் இன்புட் எடுக்காமலே விடலாம், அண்ட் இன்புட்டும் எடுக்கும், எந்த பிரச்சனையும் கிடையாது. அவுட்புட். அல்காரிதம் ப்ரொடியூஸ் அவுட்புட். அண்ட் அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு அவுட்புட்டாவது ஒரு அல்காரிதம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் அல்காரிதம். நெக்ஸ்ட் குவாலிட்டி ஆஃப் அன் அல்காரிதம். ஒரு குவாலிட்டி, அதோட தன்மையை வந்து எப்படி நம்ம வந்து கணக்கிடலாம், ஒரு அல்காரிதமோட குவாலிட்டிஸை வந்து நம்ம எப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 இருக்குது கைஸ். 4 டிட்டர்மினிஸ்டிக்ஸ் வச்சு தான் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா 4 டேர்ம் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு அல்காரிதமோட குவாலிட்டியை டிட்டர்மின் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் அக்யூரசி. அந்த அல்காரிதமை யூஸ் பண்ணால் அந்த ப்ராப்ளம் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக ஒரு ஆன்சர் நமக்கு கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சேல்ஸ் பர்சன் எடுத்துக்கோங்க. இது ஒரு வீடு, இது ஒரு வீடு, இது ஒரு வீடு, இங்கே ஒரு வீடு, இங்கே ஒரு வீடு இருக்குது, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு எந்த வீட்டுக்கு போயிட்டு எந்த வகையாக போனால் அவர் வேகமாக ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு ஆன்சர் வேணும்னா எந்த அல்காரிதம் யூஸ் பண்ணும்போது நமக்கு அக்யூரேட்டாக நமக்கு தேவையான ஆன்சர் கிடைக்குதோ அதுதான் நல்ல அல்காரிதம். ஸோ அதை வச்சு தான் நம்ம அந்த அல்காரிதமோட குவாலிட்டிஸ் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா டிட்டர்மைன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இவங்க இப்படி போகாமல் ஓகே நம்ம இப்போ எடுத்துப்போம். ஸோ இப்போ சேல்ஸ் பர்சன் இங்கே நான் ஒரு அல்காரிதம் வச்சுருக்கேன். அந்த அல்காரிதம் வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு சேல்ஸ் பர்சன் இந்த வீட்டுக்கெலாம் போனால் சீக்கிரமாக போய் இந்த ஏரியாவை முடிச்சிடலாம் அப்படின்னு எனக்கு என்ன பண்ணுன்னா ஒரு ரூட் வந்து ட்ரா பண்ணி தருது. இப்போ நான் முன்னாடி போட்டது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது ஃபாலோ பண்ணுச்சு. ஸோ இப்போ வேறு ரூட் ஒன்று இந்த அல்காரிதம் ப்ரொடியூஸ் பண்ணுது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்படி போய் அப்புறம் இங்கே வருது, அப்புறம் இங்கே போய் அதுக்கப்புறம் இங்கே வர்றது. ஸோ இந்த மாதிரி போகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியோட அதிகமான ரூட்ஸ் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமான டைம் எடுத்துக்கும் சேல்ஸ் பர்சனுக்கு. ஏன்னா இந்த 2 பேரை தாண்டி தான் அவர் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே வராங்க, அண்ட் யூரின் தாண்டி தான் இங்கே வராங்க. ஸோ அதுக்கு பதிலாக அவங்க இங்கே போயிருக்கலாம், அதுக்கப்புறம் இங்கே போய் அதுக்கப்புறம் இங்கே வந்து இங்கே வந்துருக்கலாம் கைஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கான அக்யூரசி, எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக அந்த அல்காரிதம் வந்து நமக்கு அந்த ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படின்றத வச்சு அதோட குவாலிட்டி டிட்டர்மின் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் மெமரி. அந்த அல்காரிதம் எந்த அளவுக்கு மெமரி எடுத்துக்கிட்டு அந்த பிரச்சனையை முடிக்குது அப்படின்றத பொறுத்து அதோட குவாலிட்டிஸை நம்ம என்ன பண்ணலாம் டிட்டர்மின் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட கம்ப்யூட்டரோட மெமரி வந்து ரேம் வந்து 4 GB ரேம் இருக்குது. பட் இந்த அல்காரிதம் 8 GB ரேம் தேவைப்படுது ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான அல்காரிதமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதுவே அது வந்து பார்த்திங்கன்னா இட் ஒன்லி டேக்ஸ் 10 MB ஆர் 9 MB தான் எடுத்துக்குது ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு அப்படின்னா முன்னாடி கம்பேர் பண்ண 8 GBக்கு இந்த 8 MB மெமரின்றது ரொம்ப கம்மியான மெமரி. அப்போ அதோட குவாலிட்டி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான ஒரு அல்காரிதம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டைம். இப்போ நம்ம ஒரு அல்காரிதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்குது, இல்லை இன்ஃபினிட்டாக போய்கிட்டே இருக்குது அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டின்னு நம்ம சொல்ல முடியாது. அதுவே ஒரு ப்ரோக்ராம் சீக்கிரமாக அதுக்கான ரிசல்ட் நமக்கு கொடுத்துருது, நம்மளால் சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடியுதுன்னா அது ஒரு நல்ல குவாலிட்டி. அண்ட் நெக்ஸ்ட் சீக்வன்ஸ். A procedure of an algorithm must be in sequential form. ஓகே, ஒரு அல்காரிதமோட ப்ரொசீஜர் எப்பயுமே சீக்வன்ஷியலாக தான் இருக்கும். சீக்வன்ஷியல்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா வரிசையாக. இப்போ ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 அண்ட் ஸ்டெப் 4 அப்படி தான் இருக்கணும் கைஸ். ஸோ ஸ்டெப் 1 தூக்கிட்டு வந்து கடைசியில் போகிறதோ
இல்லை இந்த ஸ்டெப்பு எங்கே போகிறதோ, இல்லை இந்த ஸ்டெப் இந்த அந்த மாதிரி மாற்றி இருக்கக்கூடாது. கரெக்டாக ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் இருக்கணும், செகண்ட் ஸ்டெப் அதுக்கப்புறம் தான் வரணும், தேர்ட் அதுக்கப்புறம் தான் வரணும், ஃபோர்த் அதுக்கப்புறம் தான் வரணும் கைஸ். ஸோ அந்த மாதிரி கரெக்டாக வரிசையாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத வச்சு நம்ம அதோட குவாலிட்டிஸை டிட்டர்மைன் பண்ணலாம் கைஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேசிக் டேர்ம்ஸ் டு டிட்டர்மைன் த குவாலிட்டி ஆஃப் அன் அல்காரிதம். என்னென்னு கேட்டிங்கன்னா அக்யூரசி, மெமரி, டைம், சீக்வன்ஸ். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்ப்போம் கைஸ். Representation of an algorithm. An algorithm can be represented in number of ways which include natural language and flowchart. So flowchart na onla guys, pictorial representation of an algorithm. நம்ம அல்காரிதம் எழுதிட்டு போகலாம் கைஸ். அதை வந்து படம் போட்டு நம்ம காட்டணும்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோ சார்ட் ஆகிடும். அதனால தான் பார்த்திங்கன்னா பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அன் அல்காரிதம் இஸ் கால்டு ஃப்ளோ சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சூடோ கோட். சூடோ கோட்னு என்னென்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக சூடோ கோடை வந்து நம்மளோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு எடுத்து போகிறோம்ல கைஸ், ப்ரோக்ராம் கோட். அதுவுமே திட்ட சேமாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் சேம் கிடையாது. ரிசம்பிளாக இருக்கும், பட் ரிசம்பிள் கிடையாது. ஏன்னா சூடோ கோடுன்றது நம்ம வந்து அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வர ஒரு சில மெயின் கீவேர்ட்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் எழுதியிருப்போம். பட் நீங்கள் சூடோ கோடை ஸ்ட்ரைட்டாக அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் போட்டு ரன் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக எரர் தான் வருமே தவிர கரெக்டாக ரன் ஆகாது. பட் சூடோ கோடில் லாஜிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் கைஸ். ஸோ அல்காரிதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூடோ கோடை வச்சும் ரெப்ரசென்ட் பண்ணலாம். பிகாஸ் அல்காரிதம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் அதை நம்ம ரஃபாக ஒரு கோடு எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த கமா எங்கே வரணும், எங்கே ஸ்பேஸ் விடணும் அதெல்லாம் பார்த்து ப்ரோக்ராமிங் கோடுக்கு அப்புறமேட்டு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் சூடோ கோட் ரெப்ரசன்டேஷன். நெக்ஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அண்ட் ஒரு அல்காரிதம் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலயமாவும் ரெப்ரசென்ட் பண்ணலாம். அந்த அல்காரிதம் எடுத்துக்கிட்டு அந்த அல்காரிதம் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3ல என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்து அதை நம்ம ஈக்குவலைஸ்க்கான அந்த ஸ்டெப் 1க்கான ஃபஸ்ட் லைன் ப்ரோக்ராம் கோட், நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் 2க்கான அடுத்த லைன், 3, 4, 5 அந்த மாதிரின்னு ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே நம்ம ப்ரோக்ராமிங் கூட எழுதி அதை ரெப்ரசென்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் கைஸ். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா வே டு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அன் அல்காரிதம். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அல்காரிதம்க்கு 4 வேஸ் இருக்குது. அண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நேச்சுரல் லாங்குவேஜ், நெக்ஸ்ட் ஃப்ளோ சார்ட், நெக்ஸ்ட் சூடோ கோட், நெக்ஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கைஸ். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இந்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா ரைட் அன் அல்காரிதம் டு ஃபைண்ட் ஏரியா ஆஃப் த சர்க்கிள். அதாவது சர்க்கிளோட ஏரியாவை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ப்ராப்ளம்க்கான அல்காரிதம் நம்ம எழுத சொல்லியிருக்காங்க. ஸ்டெப் 1 அண்ட் லாஸ்ட் ஸ்டெப் எப்பயுமே ஸ்டார்ட் இல்லை ஸ்டாப்னு இருக்கும், இல்லைன்னா பிகின் எண்ட் இதுதான் இருக்கும் கைஸ். ஓகே, ஸ்டெப் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் த ப்ரோக்ராம். அண்ட் ஸ்டெப் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீட் த வேல்யூ ஆஃப் ரேடியஸ் ஆஸ் ஆர். ஸோ இப்போ இந்த ஆறுன்ற வேரியபிள்குள்ளே நம்ம இப்போ ரேடியஸ் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ரீட் பண்ணி சேவ் பண்ணி ரீட் பண்ண சொல்கிறாங்க. இதெல்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சர்க்கிள் என்ன பண்ணிக்கலாம், நம்ம ரேடியஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர்னு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ இங்கே ஆரோட வேல்யூ ரீட் பண்ண சொல்கிறாங்க. ஆரில் என்ன வேல்யூ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2ன்ற வேல்யூ தான் அந்த ஆரில் இருக்குது. அப்போ ஸ்டெப் 2 முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 3 கால்குலேட் த ஏரியா ஈக்குவல் டு 3.14 ஆர் ஸ்கொயர்ன்றதுனால தான் 6x6 தான் 6x6ன்னு போட்டிருக்காங்க. ஏன்னா 6ல் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட ரேடியஸோட வேல்யூ இருக்குது. ஸோ அப்போ ஏரியாவில் என்ன வேல்யூ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3.14 மல்டிப்ளை பை 2 × 2. அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 3.14 மல்டிப்ளை பை 4. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3.14 மல்டிப்ளை பை 4. ஓகே, 12.56ன்னு வரும் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் த வேல்யூ ஆஃப் த ஏரியா. இப்போ நம்ம ஏரியாவில் என்ன வேல்யூ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 12.56 அப்படின்ற வேல்யூ தான் இந்த ஏரியாவில் இருக்கும். அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பிரிண்ட் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் அதோட ஸ்டாப் பண்ணிடணும். இதுதான் கைஸ் அல்காரிதம். நாங்கள் ஸ்டெப்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. ரைட் அன் அல்காரிதம் டு ஃபைண்ட் ஏரியா ஆஃப் சர்க்கிள் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்டெப் 1 ஸ்டார்ட், ஸ்டெப் 2 ரீட் த வேல்யூ ஆஃப் ரேடியஸ் ஆஸ் ஆர். அதாவது ரேடியஸ் ஆஸ் ஆர்னா ரேடியஸ் வேல்யூ நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆறுன்ற ஒரு வேரியபிளுக்குள்ளே வச்சுருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ரீட் பண்ணுங்க சொல்லியிருக்காங்க. அப்போ 6 நம்ம ரீட் பண்ணோன்னா அதில் என்ன வேல்யூ இருக்குது, 2ன்ற வேல்யூ தான் அதில் இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் நீங்கள் இந்த 6ன்றதெல்லாம் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போலாம் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா இதுக்குள்ளே தான் ரேடியஸோட வேல்யூ இருக்குன்றதை மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 கால்குலேட் த ஏரியா ஈக்குவல் டு
3.14 multiply by 4 into 4. Sorry, r into r. r என்ன இருக்குது 2 into 2 2 தானே இருக்குது கைஸ். அப்போ 2 into 2 4. நெக்ஸ்ட் 4 into 3.4 3.14 அப்படி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணி கேல்குலேட் பண்ணோன்னா கேல்குலேட் பண்ண ஆன்சர் எங்கே போய் சேவ் ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா ஏரியாவுக்குள்ளே தான் இருக்கும் இப்போ. ஸோ இப்போ இந்த ஏரியாவுக்குள்ளே தான் இதை மேனிப்புலேட் பண்ணி நம்ம கிடச்ச ஆப்ரேஷன்ஸோட வேல்யூ சேவ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் பிரிண்ட் த வேல்யூ ஆஃப் ஏரியா. ஸோ இப்போ இந்த ஏரியாவை நம்ம என்ன பண்ணுறோன்னா பிரிண்ட் பண்ணால் இதில் என்ன கிடைக்குன்னா 2.12.56 அப்படின்ற ஆன்சர் இருக்கும். அது பிரிண்ட் ஆகும். அண்ட் ஃபைனலாக ஸ்டாப் ப்ரோக்ராம் அதோட டெர்மினேட் ஆகிடுங்க. ஓகே, அல்காரிதம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அண்ட் இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். ரைட் அன் அல்காரிதம் டு ஃபைண்ட் த பிக்கஸ்ட் ஆஃப் 2 நம்பர். அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நம்பர் அவங்க நமக்கு தருவாங்களாம். அந்த 2 நம்பரில் எது பெரிய நம்பர் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுதான் பிரச்சனை. இதுக்கான அல்காரிதம் எடுத்து சொல்லியிருக்காங்க. ஸ்டெப் 1 முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டார்ட் த ப்ரோக்ராம். ஸ்டெப் 2 ரீட் த வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி. ஸோ நம்மளாவே ஏக்கு வந்து 1ன்னு வச்சுக்கலாம், பிக்கு வந்து 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த 2 வேல்யூ ரீட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ரீட் பண்ணிக்கிறோம். நம்ம ஏக்கு 1 பிக்கு 2ன்னு இருக்குது. ரீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் கம்பேர் த வேல்யூஸ் ஆஃப் ஏ அண்ட் பி. ஏவோட வேல்யூயும் பியோட வேல்யூயும் கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஏல 1 இருக்குது, பியில் 2 இருக்குது. கம்பேர் பண்ணுறேன் நான். இப்போ கம்பேர் பண்ணும்போது இஃப் ஏ கிரேட்டர் தென் பியாக இருக்கா அப்படின்னு பார்க்க சொல்கிறாங்க. ஓகே, ஏவோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் பியான்னு பார்க்க சொல்கிறாங்க. அப்படி பார்க்கணுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 வந்து கிரேட்டர் தென் 2 இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ண சொல்கிறாங்க. இருக்கா? இல்லை, 1 வந்து லெஸ்ஸர் தென் 2. ஆனால் இங்கே என்ன நம்ம செக் பண்ணியிருக்கோம், ஏ வந்து கிரேட்டர் தென் பியான்னு தான் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ பார்த்தோன்னா இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா நெக்ஸ்ட் தென் பிரிண்ட் ஏ இஸ் லார்ஜஸ்ட். பட் நமக்கு ஏ வந்து கிரேட்டர் தென் பி கிடையாது. ஸோ அதனால் நெக்ஸ்ட் அதர்வைஸ் என்ன பண்ணலான்னு அடுத்த லைனில் இருக்குது. அதர்வைஸ் பிரிண்ட் பி இஸ் லார்ஜஸ்ட். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ வந்து கிரேட்டர் தென் பியான்னு செக் பண்ணோம். இல்லை, அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா பிரிண்ட்டு பி இஸ் லார்ஜஸ்ட் அப்படின்னு நம்மளை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்மளும் பிரிண்ட் பண்ணிட்டோம். ஆன்சரும் கரெக்டாக தான், ஏன்னா அந்த பி தான் நீங்கள் லார்ஜஸ்ட். ஸோ அதனால் பி இஸ் த லார்ஜஸ்ட்னு பண்ணியிருக்கோம். சப்போஸ் நம்ம இப்போ எடுத்த இன்புட்டில் ஏக்கு வந்து 6ம் பிக்கு வந்து நான் 1ன்னு எடுத்திருக்கேன் அப்படின்னா இப்போ திருப்பி நம்ம வந்து இந்த அல்காரிதமாக ரன் பண்ணுவோம். ரன் பண்ணும்போது ஸ்டார்ட் த ப்ரோக்ராம், ரீட் த வேல்யூ ஏ அண்ட் பி. வேல்யூ ரீட் பண்ணுறோம். ஏல 6 இருக்குது, பியில் 1 இருக்குது. கம்பேர் த வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி. 2 வேல்யூ நான் கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. கம்பேர் பண்ணுறேன். கம்பேர் பண்ணும்போது இஃப் ஏ கிரேட்டர் தென் பியான்னு பார்க்க சொல்கிறாங்க. இஃப் ஏ கிரேட்டர் தென் பியா நான் பார்க்குறேன். ஆமாம், ஏவோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் பி தான். 6 கிரேட்டர் தென் 1 தான் கைஸ். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, இஃப் ஏ கிரேட்டர் தென் பி தென் பிரிண்ட்டு ஏ இஸ் லார்ஜஸ்ட். ஸோ அப்போ ஏ தான் லார்ஜஸ்ட் அப்படின்னு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நானும் பிரிண்ட் பண்ணிவிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் நீ அதர்வைஸ் பிரிண்ட் பிக்கு போகாதான்னு கேட்டிங்கன்னா போகாது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு இங்கே வந்து கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏ வந்து கிரேட்டர் தென் பியான்னு. ஏ கிரேட்டர் தென் பினா தென் பிரிண்ட் ஏ இஸ் லார்ஜஸ்ட். அப்படி இல்லைனா பிரிண்ட் பி இஸ் லார்ஜஸ்ட். அவ்வளோதான் கைஸ். கடைசி ஸ்டெப் ஸ்டாப் த ப்ரோக்ராம். ஓகே, உங்களுக்கு இந்த அல்காரிதம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலாம் இன்னொரு வாட்டி ரிவைண்ட் பண்ணி பாருங்கள், புரியும் நம்புகிறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டாபிக்கில் போகலாம் கைஸ். ஓகே, பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அன் அல்காரிதம் அப்படின்றதான் டாபிக். இதுதான் நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணுறதே பெரிய டாபிக்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அன் அல்காரிதம் பார்த்தீங்கன்னா 4 பில்டிங் பிளாக்ஸ் இருக்குது. ஒன்று ஸ்டேட்மெண்ட், இல்லை அது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு சொல்லலாம். நம்ம பேசிக்காக ஸ்டேட்மெண்ட்டு தான் சொல்லுவோம் இந்த வீடியோ ஃபுல்லாக. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட், அப்புறம் கண்ட்ரோல் ஃப்ளோ அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இந்த 4 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அல்காரிதம்கான பில்டிங் பிளாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் ஸ்டேட்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஸ்டேட்மெண்ட், காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்னு 2 டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி கண்ட்ரோல் ஃப்ளோவில் வந்து பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர், செலெக்ஷன் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர், கேஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு 3 டைப் இருக்குது கைஸ். இது எல்லாத்த பற்றி விவரமாக நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம் கைஸ். ஓகே, இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம எப்படி நீங்கள் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லலாம், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு சொல்லலாம். நான் மோஸ்ட்லி ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லுவேன். In computer programming, a statement is a smallest standalone element which expresses some actions to be covered. In an instruction written in a high-level language that commands the
computer to perform specific action. A program written in such language is performed by sequence of one or more statement. There are two type of statements. One simple statement, one compound statement. ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ஸ்டாண்டர்ட் எலமெண்ட். அதாவது நம்ம முன்னாடி ஒரு அடிஷன் ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டோம்லாம் கைஸ், அல்காரிதம்க்கு அதையே எடுத்துக்கலாம். கெட் அன் இன்புட், ஃபஸ்ட்டு ஒரு இன்புட் வாங்கிக்கோ, நெக்ஸ்ட் அடுத்து இன்னொரு இன்புட் வாங்குகிறோம், அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அதை நம்ம ஷோ பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதில் இது ஒன்றுமே ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் கைஸ். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம ஸ்மாலஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஒன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. விச் எக்ஸ்பிரஸ் சம் ஆக்ஷன்ஸ் டு பி கவர். ஒன்றும் ஒவ்வொரு ஆக்ஷனை கவர் பண்ணியோ இல்லை பேஸ் பண்ணியோ இருக்கும். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் வாங்குறது யூசர்கிட்ட கவர் பண்ணியிருக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா மேனிப்புலேஷன் அடிஷன் பண்ணுறதை கவர் பண்ணியிருக்கு. இது ஒரு ஆன்சராக அவுட்புட் ஷோ பண்ணுறதை கவர் பண்ணுற ஆக்ஷன். ஓகே ஓகே. இந்த மாதிரி ஒவ்வொரு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்டுமே ஒவ்வொரு ஆக்ஷனை கவர் பண்ணும். அண்ட் இட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ரிட்டன் இன் ஹை லெவல் லாங்குவேஜ். ஓகே, நம்ம அல்காரிதம் எழுதுனது எல்லாமே ஹை லெவல் லாங்குவேஜ். ஒன்றும் இல்லை, ஹை லெவல் லாங்குவேஜ்னால் நம்ம இங்கிலீஷ், நம்ம நார்மலாக பேசுகிறோம் இங்கிலீஷ், அதுதான் ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. தட் கமாண்ட்ஸ் த கம்ப்யூட்டர் டு பர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் ஆக்ஷன்ஸ். இந்த ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனுமே எதுக்கு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டரை ஒரு ஸ்பெசிஃபைடு ஆக்ஷனை பண்ண சொல்லி தானே நம்ம எழுதியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டெப் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டரை வந்து இன்புட் வாங்க சொல்லி ஒரு ஸ்பெசிஃபிக் ஆக்ஷன் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ண சொல்கிறேன். ஸ்டெப் 2 அதே மாதிரி இன்புட் வாங்க சொல்லி பர்ஃபார்ம் பண்ண சொல்கிறேன் ஒரு ஆக்ஷனை. அண்ட் ஸ்டெப் 3ல் வந்து வாங்கின 2 இன்புட்டை வந்து ஆட் பண்ண சொல்லி ஒரு ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ண சொல்கிறேன் கம்ப்யூட்டர்கிட்ட. அண்ட் லாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை ஷோ பண்ண சொல்லி ஒரு ஆக்ஷனை பர்ஃபார்ம் பண்ண சொல்கிறேன். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் எ ப்ரோக்ராம் ரிட்டன் இன் சச் லாங்குவேஜ் இஸ் ஃபார்ம்டு பை சீக்வன்ஸ் ஆஃப் ஒன் ஆர் மோர் ஸ்டேட்மெண்ட். இந்த மாதிரி ஒரு ஹை லெவல் லாங்குவேஜில் எழுதப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா அது பல சீக்வன்ஸால் ஆகப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ப்ரோக்ராம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம், அதுக்கடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம், அது மாதிரி பல ஸ்டேட்மெண்ட் சேர்ந்து தான் என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ப்ரோக்ராமாக மாறுது. ஓகே, நம்ம இப்போ ஸ்டேட்மெண்ட்டாக என்னென்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் there are 2 types ஆஃப் ஸ்டேட்மெண்ட்னு பார்த்தோம். ஒன்று சிம்பிள் ஸ்டேட்மெண்ட், இன்னொன்று காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட் 2 numbers அப்படின்ற ஒரு அல்காரிதம் கொடுத்துருக்காங்க. 2 நம்பர் ஆட் பண்ண சொல்லினா ஒரு அல்காரிதம். இதை தான் நம்ம இப்போ ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்கோம். எப்பயும் போல பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1 வந்து ஸ்டார்ட். ஸ்டெப் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளேர் த வேரியபிள் num1 num2 அண்ட் சம். ஸோ வேரியபிள்ஸ்னு ஒன்றும் இல்லைங்க, வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது தான் நம்ம வேரியபிள்னு சொல்லுவோம். அண்ட் நீங்கள் இப்போ கவலைப்பட வேணாம் அது என்ன அப்படி ரொம்ப மண்டையை பிச்சுக்கணும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே போகும்போது அடுத்தடுத்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கவர் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் வேரியபிளாக என்னென்னு. ஸோ இப்போதைக்கு வேரியபிளான என்னென்னா ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கான ஒரு கண்டெய்னர் தான் வேரியபிள். ஓகேவா கைஸ்? அப்போ num1 num2 num3 அண்ட் சம் அப்படின்னு சொல்லி 3 வேரியபிளை டிக்ளேர் பண்ண சொல்கிறாங்க. நம்மளை டிக்ளேர் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு ரீட் த வேல்யூஸ் ஃப்ரம் num1 num2. ஓகே, நம்மளவே num1 num2க்கு வந்து 2 வேல்யூ கொடுத்துப்போம். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ரீட் பண்ண சொல்லிக்கிறாங்க, நம்ம ரீட் பண்ணிப்போம். num1க்கு வந்து வேல்யூ 1, num2ன்ற வேரியபிள் வந்து 2ன்றதான் வேல்யூ. நெக்ஸ்ட் ஸ்டெப் 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட் num1 அண்ட் num2 அசைன் த ரிசல்ட் டு சம். ஓகே, என்ன சொல்லியிருக்காங்கன்னா num1யும் num2வையும் ஆட் பண்ணி அதை சம்முன்ற வேரியபிளை சேவ் பண்ணிக்க சொல்கிறாங்க. அப்போ சம்மில் சேவ் பண்ணோன்னா num1ல் என்ன வேல்யூ இருக்குது 1, num2ல் என்ன இருக்குது 2. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் கிடைக்கும் 3. இதை என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா சம்முன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு டிஸ்பிளே த சம்மை டிஸ்பிளே பண்ணோன்னா என்ன வரும் 3ன்ற ஆன்சர் தான் டிஸ்பிளே ஆகும். ஏன்னா வேரியபிளை டிஸ்பிளே பண்ணோன்னா அதோட வேல்யூ தான் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டாப் த ப்ரோக்ராம். ஃபைனலாக நம்ம ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காங்க, நம்மளும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 2 நம்பரை ஆட் பண்ணுறதுக்கான அல்காரிதம். இதில் வேரியபிள்னால் என்ன அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்குள்ளே போகும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, நம்ம சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்டாக முன்னாடியே பார்த்த மாதிரி அல்காரிதமில் இருக்க ஒவ்வொரு சிங்கிள் லாஜிக்கல் லைனை தான் நம்ம என்னென்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்னா ஒன்றும் இல்லை கைஸ், நம்ம முன்னாடி அங்கே பார்த்தோம்ல இஃப் தென் இஃப் ஏ இஸ் கிரேட்டர் தென் பியாக இருந்துச்சுன்னா தென் பிரிண்ட் ஏ இஸ் லார்ஜஸ்ட், அதர்வைஸ் பிரிண்ட் பி இஸ் லார்ஜஸ்ட் அப்படின்னு நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் நாங்கள் பார்த்தோம்ல. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கலந்துருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் திருப்பி அங்கே போய் உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பல சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் வந்து கலந்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள்
நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு வேல்யூவை ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் print A is the largest அப்படின்றது ஒரு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட். அதர்வைஸ் print B is the largest statement, largest one அப்படின்னு பின் பண்ணுறது 3 சிம்பிள் ஸ்டேட்மெண்ட். இந்த 3 சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே லைனில் இருக்குல்ல கைஸ், அதுதான் நம்ம காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்னு சொல்கிறோம். நம்ம அதாவது மல்டிபிள் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் இருந்துச்சுன்னா அது காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்பிரஷன் ஸ்டேட்மெண்ட், அசைனிங் ஸ்டேட்மெண்ட், நெக்ஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட். எக்ஸ்பிரஷன் ஸ்டேட்மெண்ட்னா அடிஷன் இல்லை சப்ராக்ஷன் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் நம்ம பண்ணோன்னா இது வந்து எக்ஸ்பிரஷன் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. அசைனிங் ஸ்டேட்மெண்ட்ன்றது ஒரு வேல்யூவை ஒரு வேரியபிளுக்கு வந்து அசைன் பண்ணுறது வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம்னா அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்னா அதுவே ஒரு வேரியபிளை பிரிண்ட் பண்ணி காட்டுறது, இல்லைனா ஒரு பர்டிகுலர் ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணி காட்டுறது, இதெல்லாம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்ன்றது வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு அல்காரிதம் இதுக்கு இம்போர்ட் பண்ணுறது. அது வந்து இம்போர்ட்ன்றது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் யூனிட்டில் தான் நமக்கு வந்து இந்த டாபிக் கவர் ஆகிருக்கு. இப்போதைக்கு சும்மா இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இம்போர்ட்னா என்னன்றதை நம்ம லாஸ்ட் யூனிட்லாம் கவர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட். நான் முன்னாடி சொன்ன மாதிரி பல சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் கவர் பண்ணியிருந்தால் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. அண்ட் முக்கியமாக they control the execution of the other statement. அங்கே நம்ம பார்த்த மாதிரி A is largest and B is largest ரெண்டு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு. அதை கண்ட்ரோல் பண்ணிச்சு பார்த்தீங்களா. A வந்து கிரேட்டர்னா இருந்தால் A is the largest அப்படின்னு பிரிண்ட் பண்ணும், இல்லை அப்படின்னா B is the largest அப்படின்னு பிரிண்ட் பண்ணும். அந்த மாதிரி அந்த சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்டில் எந்த ஸ்டேட்மெண்ட் அடுத்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணிச்சு பார்த்தீங்களா. அதுதான் கண்ட்ரோல் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் அதர் ஸ்டேட்மெண்ட். அதர் சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்டை வந்து எது வந்து அடுத்து எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணுது பாருங்கள். இதெல்லாமே காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் பண்ணும். இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் ஒன் ஆர் மோர் கிளாஸஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட் நம்ம அங்கேயே பார்த்தோம் இல்லை, இஃப் ஏ வந்து கிரேட்டர் தானே பி அப்படின்னு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் அங்கே பார்த்துட்டோம். அந்த மாதிரி ஒயில் ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்குது, ஃபார் ஸ்டேட்மெண்ட்னு ஒன்று இருக்குது, ட்ரை ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது. இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட். இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா விலாவரியாக வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம். ஓகே, ஸ்டேட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட். அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னொரு பில்டிங் பிளாக்ஸ், செகண்ட் பில்டிங் பிளாக் ஆன் அல்காரிதம். ஸ்டேட்னான்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக அல்காரிதமில் வந்து 3 ஸ்டேட் தான் கைஸ் இருக்கும். ஒன்று ஸ்டார்ட், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்டேட், அதாவது இனிஷியல் ஸ்டேட்டை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஸ்டார்ட் பை கீவேர்ட் ஸ்டார்ட் இல்லை பிகினிங் ஸ்டெப் 1. இதுதான் அந்த இனிஷியல் ஸ்டேட்டு. இது வந்து நம்ம ஸ்டார்ட் த ப்ரோக்ராம் ஸ்டார்ட்னு எழுதலாம், இல்லை பிகினிங் எழுதலாம் முன்னாடி சொன்ன மாதிரி. நெக்ஸ்ட்டு இன்டர்னல் ஸ்டேட், இதுக்கு நடுவில் பல ஸ்டெப்ஸ் இருக்குல்ல கைஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் ஸ்டேட்ஸில் வரும். கடைசியாக எண்டு ஸ்டேட். எண்டு ஸ்டேட் ஒன்றும் இல்லை, லாஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டாப்னு இருக்கலாம், இல்லை எண்டுன்னு இருக்கும் கைஸ். இவ்வளோதான். இதுதான் 3 ஸ்டேட் ஆஃப் அன் அல்காரிதம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பில்டிங் பிளாக் ஆஃப் அன் அல்காரிதம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். கண்ட்ரோல் ஃப்ளோ. அடுத்த பில்டிங் பிளாக் ஆஃப் அன் அல்காரிதம் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஃப்ளோ. Control flow or flow of control is the order of function call. Instruction and statements are executed or evaluated when a program is running. A program control structures are defined as the program statement that specifies the order in which the statements are executed. There are 3 types of control structure. ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அதோட சீக்வன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது, இல்லை அதோட ஸ்ட்ரக்சர், நெக்ஸ்ட்டு அடுத்து எந்த இது ரன் ஆகணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம்ல கைஸ், அதுதான் கண்ட்ரோல் ஃப்ளோ. இப்போ ஸ்டெப் 1 ரன் ஆகிட்டுருக்கு, நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 2, அடுத்து ஸ்டெப் 3 அண்ட் இங்கே வந்து ஸ்டெப் 6 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்டெப் 4 என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பே வந்து ஸ்டெப் 6க்கு போக சொல்கிறது தான் அதோட ஸ்டெப்பே. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோல் ஃப்ளோவை வந்து நெக்ஸ்ட்டான ஆர்டராக பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 5 வந்துருக்கணும், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் 6க்கு போயிருக்கணும். ஆனால் அந்த ஸ்டெப் 4 என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுது ஃப்ளோவை. நீ ஸ்டெப் 5க்கு போகக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டெப் 6க்கு போ அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணுது பார்த்தீங்களா ஃப்ளோ. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஃப்ளோ. ஒரு அல்காரிதமோட கண்ட்ரோல் ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, இதை நம்ம கண்ட்ரோல் ஃப்ளோன்னு சொல்லுவோம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது. சீக்வன்ஸ் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர், செலெக்ஷன் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் அண்ட் கேஸ் ஸ்ட்ரக்சர். இந்த மாதிரி கண்ட்ரோல் ஃப்ளோவில் 3 ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. ஒன்று சீக்வன்ஸ் கண்ட்ரோல், செலெக்ஷன் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர், நெக்ஸ்ட் கேஸ் ஸ்ட்ரக்சர். இந்த 3 பற்றி நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம்.
ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கோங்க. ஓகே, நம்ம முன்னாடி ஃப்ளோ சார்ட் வந்து ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அல்காரிதம்னு நான் சொன்னேன்ல, இதுதான் கைஸ் ஃப்ளோ சார்ட். நம்ம எப்பயுமே பார்த்த மாதிரி அல்காரிதமில் ஸ்டார்ட் ஸ்டெப் இருக்குமா, அதே மாதிரி இங்கேயே ஸ்டார்ட்னு இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாப் கடைசி இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்டர்னல் ஸ்டேட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது பாருங்கள். ரீட் த ரேடியஸ் 1 அண்ட் எஸ் நம்ம ஏரியா ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் த சர்க்கிள் எடுத்துக்கிட்டோம்ல, அங்கே இருந்தது தான் அல்காரிதமில் இருந்து ஒரு சில வேர்ட்ஸ் லைன்ஸை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு தெளிவான ப்ரொசீஜர் ஸ்டெப்ஸை மட்டும் எழுதியிருப்போம். நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸை எடுத்துகிட்டு ஜஸ்ட் சிம்பிள் ப்ரொசீஜர்ஸ் மட்டும் இங்கே பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனில் அழகாக எழுதியிருப்போம் கைஸ். இதுதான் அந்த ஃப்ளோ சார்ட். நீங்கள் கவலைப்படாதீங்க, ஃப்ளோ சார்ட் எப்படி வரையணுன்றது ஒரு டாபிக் இருக்குது, அது நெக்ஸ்ட் யூனிட்டில் தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ அதை போய் நம்ம தெளிவாக பார்ப்போம். இப்போ ஜஸ்ட் ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனுக்காக இங்கே வச்சுருக்கேன். சீக்வல் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் யூஸ் டு பர்ஃபார்ம் த ஆக்ஷன் ஒன் ஆஃப்டர் அனதர். சீக்வன்ஸ் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்னால் ஒன்றும் இல்லை கைஸ், இங்கேருந்து அடுத்த ஸ்டெப், நெக்ஸ்ட் ஸ்டெப், அடுத்த ஸ்டெப், இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக போய்கிட்டு இருக்கும் கைஸ். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அடுத்தடுத்த ஸ்டெப்பாக போகுதில்ல, அதை தான் சீக்வன்ஸ் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஜிக்காக பார்க்கும்போது டாப் டு பாட்டம் அப்ரோச்சில் இருக்கும். எப்பயுமே ஃபஸ்ட் லைன் ரன் ஆகும், நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப், அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப், அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப், அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப், இந்த மாதிரி தான் இருக்கும் சீக்வன்ஸ் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சரில். நெக்ஸ்ட் செலெக்ஷன் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடியே பார்த்தோம்ல கைஸ், அங்கே 2 நம்பரில் எது பிக்கஸ்ட் நம்பர்னு பார்க்க சொன்னோம் தெரியுமா, அதுதான் செலெக்ஷன் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சருக்கு ரொம்ப ஒரு ஆப்டான எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். ஓகே, இஃப் தென் திஸ் சாய்ஸ் மேக்ஸ் பிட்வீன் டூ ப்ராசஸ். ஃபஸ்ட் இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது, அதாவது இப்போ ஏ வந்து லார்ஜர் தென் பிஓ இல்லை பி வந்து லெஸர் தென் ஏவோ, அந்த மாதிரி கண்டிஷன் கரெக்டாக இருந்துச்சு, அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்குன்ற வகையில் ஒரு செட் ஆஃப் ப்ராசஸோ இல்லை ஸ்டேட்மெண்ட்டோ வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகும். கண்டிஷன்ஸ் ஃபால்ஸாக இருக்கிற பிரகாரத்தில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் ரன் ஆக ஆரம்பிச்சிடும் கைஸ். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் தென்ன்றதில். நெக்ஸ்ட் இது வந்து சூடோ கோட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு ரொம்ப இன்ஃபினிட்டாக க்ளோஸ் இருக்கும், பட் க்ளோஸ் கிடையாது. இது வந்து பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன். இங்கே ஒரு கண்டிஷன் இருக்குது, இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும், கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ப்ரோக்ராம் முடிஞ்சிருங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் இஃப் தென் எல்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல, இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ட்ரூவாக இருக்க பிரகாரத்தில் ப்ராசஸ் பி இல்லை ஒரு ஸ்டேட்மெண்ட் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை ரன் பண்ணணும். கண்டிஷன் ஃபெயிலான நம்மளையில் இன்னொரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரன் ஆகும். இஃப் தென் எல்ஸுக்கும் இஃப் தென்னுக்கும் இருக்க பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன கேட்டிங்கன்னா, இஃப் தென்னில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன் கரெக்டாக தான் செட் ஆஃப் ப்ராசஸ் ரன் ஆகும், இல்லைனா நெக்ஸ்ட் ப்ராசஸ் அடுத்தடுத்து என்ன லைன் இருக்கோ அதை பார்த்துக்கிட்டு போக ஆரம்பிச்சிடும். பட் இதில் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒரு ப்ராசஸ் ரன் ஆகும், கண்டிஷன் தப்பாக இருந்துச்சுன்னா வேற ஒரு ப்ராசஸ் ரன் ஆகும் கைஸ். நெக்ஸ்ட் இங்கே த ப்ராசஸ் எக்ஸிக்யூஷன் இஸ் டிபெண்டிங் ஆன் த கண்டிஷன். இங்கே ப்ராசஸோட எக்ஸிக்யூஷன் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா அதோட கண்டிஷன் டிபெண்ட் பண்ணியிருக்கு. கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இந்த ஒரு ப்ராசஸ் நடக்கும், கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் இன்னொரு ப்ராசஸ் நடக்கும். அதுதான் இங்கேயும் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனில் போட்டிருக்காங்க. இஃப் கண்டிஷன், இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா ப்ராசஸ் ஏ, கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்கிற நிலைமையில் ப்ராசஸ் பி, கடைசியாக இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு கண்டிஷன் ரன் ஆனதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேட்மெண்ட் ப்ரோக்ராம் விட்டு எக்ஸிக்யூட் ஆகிடும், இல்லைனா அடுத்தடுத்து என்னென்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அதை ரன் ஆகிட்டு போயிட்டுருக்கும் கைஸ். இது வந்து ஐட்ரேஷன் ஆர் லூப் ஸ்ட்ரக்சர். இது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலாக. இது வந்து லூப்பிங் இஸ் ஜென்ரலி யூஸ்ட் வித் while ஆர் do while ஆர் ஃபார் லூப். while அண்ட் ஃபார் இஸ் அன் என்ட்ரி செக்டு லூப் கைஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வரும்போது அவங்களுக்கு தெளிவாக புரியும், பட் இருந்தாலும் நான் இது போட்டு வச்சுருக்கேன், ஜஸ்ட் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. while அண்ட் ஃபார் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா செக்குடு லூப்புன்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா while அண்ட் ஃபார் இந்த 2 கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணுற லூப்னா முதல்ல என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா போய்கிட்டே இருக்கும் கைஸ். சார் இங்கேயும் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன் செக் பண்ணுது, அதுக்கப்புறம் அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா பாடிக்குள்ளே போகுது, திருப்பி அது என்ன பண்ணுதுன்னு பாருங்கன்னா திருப்பி இந்த கண்டிஷனே வந்து பார்க்குது, திருப்பி அந்த கண்டிஷனுக்குள்ளே போயிட்டு அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த பாடி ரன் ஆகும், அதுக்கப்புறம் திருப்பி இந்த கண்டிஷனுக்குள்ளேயே போகும், திருப்பி இங்கே வந்து செக் பண்ணும், கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற நிலையில் பாடி ரன் ஆகும், திருப்பி அது என்ன பண்ணுது பாருங்கள் அந்த கண்டிஷனுக்குள்ளேயே தான் போகுது, திருப்பி அந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். எது வரைக்கும்னு கேட்டிங்கன்னா இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் இந்த செட் ஆஃப் லூப் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் இந்த கண்டிஷன் கட்டத்தில் ஃபால்ஸ் ஆகிற சமயத்தில்
லூப் போட்டு வெளியே வந்து ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். இல்லை அடுத்தடுத்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஸ்டேட்மெண்ட்ஸாக ரன் பண்ண ஆரம்பிக்குங்க கைஸ். இதுதான் லூப். திருப்பி திருப்பி ஒரு விஷயம் நடக்குதுல செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், இதுதான் நம்ம லூப்னு சொல்லுவோம். அண்ட் வைல் அண்ட் ஃபார் லூப் வந்து செக்குடு லூப்பு, என்ட்ரி செக்குடு லூப் அப்படி ஏன் சொல்கிறாங்கன்னா, ஃபார் லூப்புக்கும் வைல் லூப்புக்கும் இருக்க முக்கியமான விஷயம் இல்லை முக்கியமான பொதுவான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லை ஒரு செட் ஆஃப் கண்டிஷன் அதை என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபஸ்ட்டு செக் பண்ணும். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் தான் அதுக்குள்ளே இருக்க ப்ராசஸை ரன் பண்ணும். சப்போஸ் அந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்குன்ற சமயத்தில் அதுக்கு ப்ராசஸ்க்குள்ளே என்டர் ஆகாது. நெக்ஸ்ட்டு ஹோல் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ப்ராசஸ்க்கு அடுத்து என்ன இருக்குது ஸ்டேட்மெண்ட்றதுக்கு போக ஆரம்பிச்சிடும் கைஸ். ஸோ அதுதான் என்ட்ரி செக்டு லூப். கண்டிஷன் செக் ஆகி அதுக்கப்புறம் லூப்புக்குள்ளே போச்சுன்னா அதுதான் என்ட்ரி செக்டு லூப்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி ரொம்ப நீங்கள் குழப்பிக்க வேணாம். ஏன்னா அடுத்தடுத்து இருக்க டாப்பிக்கில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்குள்ளே போகும்போது இன்டெப்த்தில் உங்களுக்கு நல்லா புரியும். இது ஐட்ரேஷன் இன் பைத்தான் டூ வைல். ஓகே, இது ஒரு சின்ன விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பைத்தானில் வந்து டூ வைல் அப்படின்றது வந்து நாட் சப்போர்ட்டட். ஸோ ப்ரோக்ராம்குள்ளே போகும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். அண்ட் நெக்ஸ்ட், இஃப் த லூப் கண்டிஷன் இஸ் ட்ரூ தென் லூப் கெட்ஸ் இன் டு இன்ஃபைனைட் லூப் விச் மே லீட்ஸ் டு சிஸ்டம் கிராஷ். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமே லூப்போட கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன ஆகிட்டுனா அந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். எது வரைக்குன்னு கேட்டிங்கன்னா இன்ஃபைனைட்டாக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸே கிடையாது, ட்ரூலேயே இருக்குன்ற பிரகாரத்தில் அது ட்ரூவில் என்ன ஆகிட்டுருக்குன்னா செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ரன் ஆகிட்டே இருக்கும். எது வரைக்கும் கேட்டிங்கன்னா சிஸ்டம் கிராஷ் ஆகிற வரைக்கும் மெமரி ஃபுல்லாகி. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ப்போம் கேஸ் ஸ்ட்ரக்சர். கேஸ் ஸ்ட்ரக்சர்னால் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது சிம்பிள் தான் கைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கேஸ்க்கு வந்து ஓகே, கேஸ் வந்து நம்ம என்னவா எடுத்துக்கலாம்னா, இப்போ வந்து கேஸோட வந்து பல வேல்யூஸ் இருக்கும். ஓகேவா, இப்போது கேஸோட வேல்யூ வந்து ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா ஒரு ப்ராசஸ் ரன் ஆகணும். இல்லைனா கேஸோட வேல்யூ 2 இருந்துச்சுன்னா வேற ஒரு ப்ராசஸ், கேஸோட வேல்யூ 3 இருந்துச்சுன்னா இன்னொரு ப்ராசஸ். இந்த மாதிரி அந்த கேஸுக்கு பல வேல்யூஸ் இருக்கலாம். ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு ப்ராசஸ் ரன் ஆகணும். ஸோ இப்போ இனிஷியலாக இப்போ நம்ம கேஸோட வேல்யூ 2ன்னு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து எல்லா கேஸையும் செக் பண்ணும். அப்போ என் கேஸோட வேல்யூ 2ன்றது எங்கே வருதோ அப்போ அதுக்கு கீழே இருக்க ப்ராசஸ் ரன் ஆகும். இப்போ சப்போஸ் கேஸோட வேல்யூ 1 ஆகிடுச்சுன்னா இந்த சமயத்தில் என்ன ஆகும்னா கேஸ் வந்து செக் பண்ணும். கேஸில் வேல்யூ இந்த இடத்துல தான் 1 இருக்குது. ஸோ அப்போ இதுக்கு கீழே இருக்க ப்ராசஸ் மட்டும் தான் ரன் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்ட்ரக்சர். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க, டைப்பு இங்கே கொடுத்துருக்காங்க. இது எந்த டைப் ஈக்குவலாக வருதோ அதுக்கு கீழே இருக்க ப்ராசஸ் ரன்னும், மிச்ச ப்ராசஸ் வந்து ரன் ஆகாது. அண்ட் அந்த ப்ராசஸ் ரன் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது எக்ஸிக்யூஷன் ஆகி அடுத்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே போயிடுங்க. இதுதான் கேஸ் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்னு நான் அந்த வீடியோவில் அதிகமாக வந்து சொல்ல விரும்பலை. ஏன்னா நெக்ஸ்ட் நமக்கு வந்து 3rd யூனிட் ஆர் 2nd யூனிட்டில் ஃபங்க்ஷன்னா என்னன்னு சொல்லி ஒரு பெரிய டாப்பிக்கே இருக்குது. நம்ம அங்கே ஃபுல்லாக கிளியர் பண்ணலாம். பட் இங்கே வந்து ஒரு சின்ன ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் மட்டும் சொல்லித்தரேன். ஃபங்க்ஷன்ஸ் ஆர் செல்ஃப் கண்டெய்ன்ட் மாடியூல்ஸ் கோட் அக்காம்ப்ளிஷ்ட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் டாஸ்க். ஸோ ஃபங்க்ஷன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை செய்ய சொல்லி நம்ம கொடுக்குற ஒரு ப்ரோக்ராம் இருக்குல்ல, அதை தான் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு செட் ஆஃப் ஸ்டெப்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4. ஓகே, இதெல்லாம் ஸ்டெப்புன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எல்லா ஸ்டெப்புமே ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கும் கைஸ். ஓகேவா, இந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா செட் ஆஃப் ஸ்டெப்ஸ் இருக்கும். இந்த செட் ஆஃப் ஸ்டெப்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டாஸ்க் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு ஃபங்க்ஷன் இது. இதை அந்த செட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை மட்டும் தான் ரைட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபைல் எழுதுறது, இல்லைனா ஒரு ஃபைலை டெலீட் பண்ணுறது, இல்லைனா ஒரு ஃபைலில் என்ன இருக்குன்னு படித்து பார்க்குறது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ஆக்ஷனை மட்டும்தான் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ணக்கூடியது தான் அது பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே அந்த ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை பர்ஃபார்ம் பண்ணக்கூடியதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லை செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டெப்ஸ் மட்டும்தான் உள்ளே இருக்கும் கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஃப்ளோ ஆஃப் ஃபங்க்ஷனை பற்றி பார்ப்போம். ஒரு ஃபங்க்ஷன் எப்படி ஃப்ளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் எப்போ கால் ஆகுதோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக அது அந்த லைனில் இருந்து வெளியே வந்து அந்த ஃபங்க்ஷன் எங்கே இருக்கோ அந்த செஷனுக்கு போய் அங்கே அந்த ஃபங்க்ஷனோட ஃபஸ்ட் லைன்லேருந்து ரன் ஆகும் கைஸ். ஒன்ஸ் அந்த ஃபங்க்ஷனோட எல்லா லைனும் எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சுன்னா திருப்பி அது எங்கேருந்து போச்சோ அந்த இடத்துக்கே வந்து அதுக்கடுத்து இருக்க லைன்லாம் என்ன பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரன் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும் ஒரு ஃப்ளோ ஆஃப் ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷனோட ஃப்ளோ இப்படி தான் இருக்கும்.
programs comes to the line of a code containing a function call அப்படின்னா தான் நம்ம எங்கே அந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறோம் அந்த இடத்துக்கு அது வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் என்டர் த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் த ஃபஸ்ட் லைன் த ஃபங்க்ஷன் கோல். அந்த ஃபங்க்ஷன் கால் ஆனதுக்கப்புறம் ப்ரோக்ராம் எங்கே கால் ஆச்சோ அங்கேருந்து அந்த ஃபங்க்ஷன் எங்கே இருக்கோ அங்கே போய் அதுக்குள்ளே இருக்க ஃபஸ்ட்டு லைன்லேருந்து ரன் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆர் எக்ஸிக்யூட்டட் ஃப்ரம் டாப் டு பாட்டம். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எப்படி ஃப்ளோ ஆஃப் சீக்வன்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா டாப் டு பாட்டம், மேலே இருந்து ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து கடைசி இன்ஸ்ட்ரக்ஷன் வரைக்கும் ரன் ஆகும். அப்புறம் ப்ரோக்ராம் லீவ்ஸ் த ஃபங்க்ஷன் கோஸ் பேக்ஸ் டு வேர் இட் ஸ்டார்டட். ஒன்ஸ் இதுக்குள்ளே இருக்க ஃபங்க்ஷன் எல்லாம் ரன் ஆகி முடிஞ்சிருச்சு ஃப்ரம் டாப் டு பாட்டம் அப்படின்னா திருப்பி அந்த ஃபங்க்ஷன் எங்கே கால் ஆச்சோ அந்த லைனுக்கே திருப்பி போயிடும். போகினதுக்கப்புறம் ப்ரோக்ராம் லீவ் த ஃபங்க்ஷன் தென் கோஸ் பேக் வேர் இட் ஸ்டார்டட். ஸோ இந்த லைன்லேருந்து போய் எங்கே ஆரம்பிச்சோ அங்கே போயிட்டு எனி டேட்டா கம்ப்யூட்டர் ரிட்டர்ன்டு பை த ஃபங்க்ஷன் இஸ் யூஸ்ட் இன் திஸ் பிளேஸ் ஃபங்க்ஷன் ஒரிஜினல் லைன் ஆஃப் த கோட். அந்த ஃபங்க்ஷன்லேருந்து சப்போஸ் நீங்கள் ஏதாவது பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 நம்பரை ஆட் பண்ணி அதில் உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கலாம். அந்த ரிசல்ட்டை இங்கே எடுத்துகிட்டு வந்து ஏதாவது ப்ராசஸ் பண்ண போகிறீங்கன்னா பண்ணிக்கலாம். இல்லைன்னா அடுத்தடுத்த லைனில் என்னென்ன பண்ணணுமோ அது அடுத்தடுத்த லைன் போக ஆரம்பிச்சிருங்க. இப்படி தான் இருக்கும் ஒரு ஃபங்க்ஷனோட ஃப்ளோ. ஃபங்க்ஷன்ஸ் அலோவ்ஸ் அஸ் டு கிரியேட் சப்ஸ்டெப்ஸ். ஓகே, நம்ம ஒரு ப்ரோக்ராம்குள்ளே நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஃபங்க்ஷன் மூலயமா இன்னொரு சப்ஸ்டெப்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. தே அலோஸ் அஸ் டு ரீயூஸ் த கோட் இன்ஸ்டெட் ஆஃப் ரீரைட்டிங். முக்கியமாக ஃபங்க்ஷனோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம திருப்பி அந்த கோடை எழுத வேண்டிய எங்கேயும் அவசியமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஒரு ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் எழுதிட்டிங்கன்னா இதே ஃபைல் ரீடிங் ஃபங்க்ஷன் நமக்கு வேறு ஒரு ப்ரோக்ராமில் தேவைப்படுதுன்னா திருப்பி நீங்கள் அங்கேருந்து எழுத தேவையில்ல. இந்த ஃபங்க்ஷனை அப்படியே காப்பி பண்ணி எடுத்துகிட்டு போய் அந்த ப்ரோக்ராமில் நம்ம பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இல்லை ஸ்ட்ரெயிட்டாக இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் கைஸ். இதை தான் ரீயூஸ் ஆஃப் கோட் இன்ஸ்டெட் ஆஃப் ரீரைட்டிங். Functions allows us to keep our variable namespace without any confusion. Yes, functions allows us to test small part of our program in isolation form of the rest. Okay, இப்போ இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் ரன் பண்ணுறது மூலயமா நீங்கள் இப்போ ப்ரோக்ராமில் பல ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கைஸ். நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு செட் ஆஃப் ஃபங்க்ஷனை மட்டும் ரன் பண்ணுறது மூலயமா இந்த ஃபங்க்ஷன் மட்டும் நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணலாம். மற்ற ஃபங்க்ஷன்ஸ்லாம் ரன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அதை நீங்கள் கால் பண்ணாதான் அது ரன் ஆகும். இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ரோக்ராமை ஃபங்க்ஷனாக பிரித்து நம்ம ரன் பண்ணுறதுனால ஸ்மார்ட் பார்ட் ப்ரோக்ராமை தனித்தனியாக டெஸ்ட் பண்ணி அதை ரன் பண்ணி கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட நமக்கு எந்த பார்ட்டில் பிரச்சனை வந்ததோ அங்கே மட்டும் போய் அதை நம்ம திருப்பி சரி பண்ணால் போதும் கைஸ். ஸ்டெப் டு ரைட் ஏ ஃபங்க்ஷன். ஸோ ஒரு ஃபங்க்ஷனை எப்படி எழுதுறதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஆக்சுவலாக இங்கே சொன்னாலும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. அதனால் இங்கேருந்து படித்து மட்டும் காட்டிடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ப்ரோக்ராமில் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அண்டர்ஸ்டாண்ட் த பர்பஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன், டிஃபைன் த டேட்டா அண்ட் கம்ஸ் இன் டு த ஃபங்க்ஷன், define the data variables are needed inside the function to accomplish codes, decide the data proceeds and output and accomplish this code, parts of a black box or parts of a function. The function can be called as black box because we do not know how they work. Okay, function வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு black box சொல்லலாம். அதாவது அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லலாம். நமக்கு அது வந்து தேவைன்ற டைமில் நம்ம ஃபங்க்ஷனோட நேமை சொல்லி கால் பண்ணுவோம், அது ரன் ஆகும். அதை தவிர்த்து ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன இருக்குன்றதெல்லாம் நம்ம என்ன பண்ண மாட்டோம், பார்க்க மாட்டோம். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபங்க்ஷன் இஸ் எ பிளாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வி ஜஸ்ட் நோ வாட் இட் இஸ் சப்போஸ் டு கோ இன் டு தெம் அண்ட் வாட் இட் இஸ் சப்போஸ் டு கம் அவுட் ஆஃப் தெம். நமக்கு வந்து அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன போகணும், ஏதாவது வரணும், அது என்ன வரணும் அப்படின்றது மட்டும் நமக்கு தெரியும். அதை விட்டுட்டு அதுக்குள்ளே என்னென்னலாம் பண்ணுது அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க மாட்டோம் கைஸ். அண்ட் நேம் describe the purpose of the function, usually verbs, input called parameters. ஸோ ஃபங்க்ஷனோட நேம் இருக்குல்ல கைஸ், அதுதான் இங்கே நேம்னு சொல்லியிருக்காங்க. அந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் த ஃபங்க்ஷன் ஆஃப் த இல்லை பர்பஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட்லி இப்போ நீங்கள் அடிஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனோட நேம் வந்து அடிஷன் அப்படின்னு தான் நீங்கள் வைப்பீங்க. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் த இன்புட்ஸ். ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் இன்புட் தரீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து கால்டு பேராமீட்டர்ஸ். அந்த இன்புட்டெல்லாம் வந்து பேராமீட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. கேல்குலேஷன் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நடக்குதுல கைஸ், அந்த ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்ஸ் அதான் கேல்குலேஷன். நெக்ஸ்ட் அவுட்புட். ஸோ இப்போ அடிஷன் பண்ணி நெக்ஸ்ட் எனக்கு வெளில அவுட்புட்டாக வருது இல்லை, அதுதான் அவுட்புட்னு சொல்கிறாங்க. ஃபங்க்ஷன் ஒர்க் பிளேஸ். எவ்ரி ஃபங்க்ஷன் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஒர்க் பிளேஸ் விச் மீன்ஸ் தட் எவ்ரி வேரியபிள் இன்சைட் த ஃபங்க்ஷன் இஸ் ஒன்லி யூஸபிள் டூரிங் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் த ஃபங்க்ஷன்.
ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்குமே தனித்தனியான ஒர்க் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் ரன் ஆகுதுன்னா அது தனி ஒர்க் ஸ்பேஸில் ரன் ஆகிட்டு இருக்கும். அப்போ அதுக்குள்ளே இருக்க வேரியபிள் எல்லாமே என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகும்போது மட்டும்தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த வேரியபிளை அக்சஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது முடியாது. ஆஃப்டர் தட் வி கேனாட் யூஸ் அ வேரியபிள். அந்த வேரியபிளை நம்ம ஒன்ஸ் அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது. வேரியபிள் கேன் பி கிரியேட்டட் இன்சைட் அ ஃபங்க்ஷன் ஆர் பாஸ்ட் அஸ் அன் ஆர்குமெண்ட். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள். பைத்தான் ப்ரோக்ராமில் ஃபங்க்ஷன்ஸ் இப்படி எழுதுவாங்க. எந்த ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறீங்கனாலும் ஃபஸ்ட் அதுக்கான கீவேர்ட் டெஃப்ன்றதை மென்ஷன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனோட நேம் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ராக்கெட் போட்டுட்டு ப்ராக்கெட்குள்ளே என்ன வேரியபிள் வாங்க போகிறீங்க அப்படின்ற பேராமீட்டர். இந்த ஆறுன்றதான் பார்த்தீங்கன்னா ஃபார்மல் பேராமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன்ஸ் இந்த இதை கால் பண்ணிவிட்டு இந்த சர்க்கிள் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு ரேடியஸ் ஆர்ஏடின்ற வேரியபிளுக்குள்ளே 3.14 மல்டிப்ளை பை ஆர் இன்ட்டு ஆர். பிரிண்ட் த ஏரியா ஆஃப் த சர்க்கிள்னு போட்டு ரேடியஸ். ஸோ கடைசியாக ரேடியஸ் என்னென்னு பிரிண்ட் ஆகுற மாதிரி. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபங்க்ஷன் கால் பண்ணுறாங்க. ஓகே, இப்படி தான் ஃபங்க்ஷனை கால் பண்ணுவாங்க. சர்க்கிள்னு அந்த ஃபங்க்ஷனோட நேமை மென்ஷன் பண்ணி உள்ள பேராமீட்டர் இருந்துச்சுன்னா அதுக்கான வேல்யூஸை பாஸ் பண்ணும். இங்கே வந்து ரேடியஸ்னால் 9. ஸோ இப்போ இங்கே 9ன்ற வேல்யூ பாஸ் பண்ணுறாங்க. அப்போ இங்கே என்ன ஆகுன்னா ஆறுன்ற இடத்துல 9ன்ற வேல்யூ அதுக்கு பாஸ் ஆகிடும் இந்த வேரியபிளுக்கு. அப்போ ரேடியஸ்க்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா 3.14 மல்டிப்ளை பை 9 × 9 × 9. கடைசி என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டு. இந்த ஏரியா ஆஃப் த சர்க்கிள் வந்து பிரிண்ட் அதோட வேல்யூ பிரிண்ட் ஆகும் கைஸ். ஸோ இதுதான் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ உங்களுக்கு ஃபங்க்ஷன் பற்றி ரொம்ப அதிகமாக உள்ளே போக நான் விரும்பல. இருந்தாலுமே கொஞ்சம் நிறையா தான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்க புரியலனா நெக்ஸ்ட் டாபிக் நம்ம ஃபங்க்ஷன்ஸில் என்ன அப்படின்னு பைத்தன் ப்ரோக்ராமிங்குள்ளே போகும்போது உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும் கைஸ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டேஷன் ஆஃப் சூடோ கோட், ஃப்ளோ சார்ட் அண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் நம்ம பார்க்க போகிறோம்.